குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 25/12/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:26. திதி இன்று காலை 11:24 வரை பஞ்சமி. அதன் பின்பு சஷ்டி திதி. நட்சத்திரம் காலை 6:40 வரை அவிட்டம். அதன் பின்பு சதய நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் பிற்பகல் 1:29 வரை வஜ்ரம். அதன் பின்பு சித்தி. கரணம் இரவு 11:01 வரை கௌளவ கரணம். அதன் பின்பு தைத்துல கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் காலை 6:40 வரை சித்தயோகம். அதன் பின்பு மரண யோகம். இன்றைய தினம் நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 3 மணி வரை. பிற்பகல் யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. கூலிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. அதே மாதிரி இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வார சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 6:40 வரை புனர்பூசம். அதன் பின்பு பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் வியாழக்கிழமை. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு இன்றைய தினம் செய்யலாம். அவரவர்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்கலாம். அதே போல் இன்றைக்கு வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி குபேர லக்ஷ்மியினுடைய வழிபாடு மாலை வேளையில் செய்யலாம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால உலகெங்கும் இருக்கின்ற கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அதே சமயத்தில் இன்றைய தினம் ஒரு நிகழ்வு நடந்தது, எல்லாருக்குமே அது தெரியும். அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இந்த கிறிஸ்மஸ் எல்லோருக்கும் நல்லபடியாக கொண்டாட வேண்டும் என்று உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். அதே போல் இன்றைக்கி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தனுசு லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் அங்காரகனும் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். அதே மாதிரி கும்பத்தில் சந்திர பகவான், ராகு பகவான், மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார். மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், விருச்சிகத்தில் புத பகவான். வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய கடவுளை வணங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வியாழக்கிழமையில் மாலை வேளையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாலை ஒரு 5:30 6 மணிக்குள்ளே எல்லாருமே இப்போல்லாம் முன்னாலே பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வாசக்கால் இருக்குது இல்லையா, வாசப்படி நம்ம கதவு மூடும்போது வாசக்கால் இருக்குல்ல, அதுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு நம்ம எப்பொழுதுமே வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு வாசக்கால் அந்த கீழே இருக்கிற இந்த வாசக்காலுக்கு மஞ்சள் தடவி வச்சுட்டு அங்கே 2 தீபம் ஏற்றுங்க சாயந்தரத்தில். எப்படி ஏற்றணும் அப்படின்னா, நெய்யும் எண்ணெயும் கலந்து, பசு நெய் தான் கலக்கணும், கலந்துட்டு மஞ்சள் திரி போட்டு கிழக்கு நோக்கி அந்த தீபம் எரியணும். எரியும் போது அதை சுற்றி அதில் கொஞ்சோண்டு அட்சதை போடணும். அதே போல் மல்லிகைப்பூ அந்த விளக்கை சுற்றி வாசக்காலில் வைக்கும்போது விளக்கை சுற்றி 2-3 பூ போட்டுட்டு 2 சைடும் அதே மாதிரி ஏற்றணும். ஏற்றிட்டு ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் குபேரலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லி அந்த தீபத்தை ஏற்றிட்டு அந்த இடத்துக்கு ஒரு கல்கண்டோ இல்லை ஒரு திராட்சையோ நைவேத்தியமாக வச்சு பூஜை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் பண கஷ்டன்றது வரவே வராது. செஞ்சு பாருங்கள். அந்த தீபத்துக்கு கீழே அந்த தட்டு ஃபுல்லாக என்ன செய்யணும் அப்படின்னா அட்சதை போடணும். அட்சதைனா பச்சரிசியை மஞ்சள் கலந்து போட்டு தீபத்தை ஏற்றுங்க.
வாரம் இதை செய்யுங்க. வியாழக்கிழமையில் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பண வரவு அதீதமாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். 11ல் சந்திரன் வந்தாலும் ராகுவோடு இணைந்து இருக்கு. எப்பொழுதுமே சந்திரனோட ராகு சேர்ந்தால் லாபம் கொடுத்தாலும் அந்த குழப்பத்தை கொடுக்கும். அதை மட்டும் தவிர்த்துருங்க, சிறப்பாக இருக்கும். பலம் என்ன பலவீனம் என்னெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி சுபகாரிய பேச்சு வார்த்தைகள்லாம் இன்றைக்கி சாதகமாக அமையும். வியாபாரத்தில் வெற்றி இருக்கும், லாபங்கள் இருக்கும், தொழிலில் மேன்மை இருக்கும். அதே மாதிரி தாயாரால் அனுகூலம் ஏற்கும். புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒருத்தனும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது தக்ஷாமூர்த்தி வழிபாடை செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதார நெருக்கடிகள்லாம் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அதே மாதிரி தொழிலில் மேன்மை ஏற்படும். பிள்ளைகள்லாம் சுறுசுறுப்பாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம். சொந்த தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். அரசு வழியில் உங்களுக்கு சில உதவிகள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு கருவி, இப்போ சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கருவிகள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதனால் ஒரு மகிழ்ச்சி. ஆரோக்கியம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகின்ற ஒரு தருணமும் இருக்குது. தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளாக விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர் லாபங்கள் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ வேறு எங்கேயாவது ஜீவ சமாதி இருந்தால் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நினைத்தது நிறைவேறுகின்ற ஒரு தருணம். புதிய நபர்களின் அறிமுகத்தால் லாபங்கள் இனி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பாகப்பிரிவினை பிரச்சனைகள்லாம் விலகும். அதே மாதிரி வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தல், புரிதல், அனுசரித்து சென்றால் இன்றைய தினம் லாபமும் கிடைக்கும். முயற்சி இன்றைக்கி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்க. திருவாதிரை நட்சத்திரக்கார புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து கொஞ்சம் செல்லுங்கள். இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பை தரும், செஞ்சுட்டு போங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சந்திராசம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல், ஆரோக்கியத்தில், அதே மாதிரி தொழில் ரீதியாக, வியாபாரம்,
இந்த அக்கௌண்டன்ஸ் பார்க்குறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்துல புதன். 5ஆம் இடத்துல புதன் இருந்தாலே சில அவமானங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அதை பார்த்துக்கங்க. கால்நடைத்துறை, அதாவது விவசாயத்துறையில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப கவனத்தோடு இருந்தால் நன்மையாக இருக்கும். வர்த்தகத்தில் முதலீடு செய்கிறதெல்லாம் இன்றைக்கி தவிர்த்துடுங்க. குடுக்கல் வாங்கலே நிதானமாக இருங்க. அமைதியோடு இன்றைக்கி இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர் இன்றைக்கி கவனமாக இருங்க. கொஞ்சோண்டு தேன் சாப்பிட்டுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காக முதலீடு செய்வதில் கவனமாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கு சுபம் நிறைந்த ஒரு நாள், சுகமான ஒரு நாளாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திரன் 7ஆம் இடத்துல இருந்தாலும் ராகுவோடு இணைந்து கேது பார்க்குது. கொஞ்சம் ஒரு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதனால் அதை மட்டும் பார்த்து, குரு பார்வை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் குருவும் வக்ரத்தில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் மனம் சோர்வடையாமல் பார்த்துக்கோங்க, குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆனால் மற்றபடி இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, நவீன கருவிகள் மீது ஒரு ஆர்வம் ஏற்படும், பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும், சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும், தொழில் ரீதியான பயணங்களால் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி நண்பர்கள், கூட்டு தொழில் இதெல்லாம் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனத்தோடு பண்ணுங்கள். சந்திரன் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, ராகு இணைந்திருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் அதிகரிக்கும். நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள், மக்கள் தொடர்பு ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு சுபம் நிறைந்த ஒரு நாள், சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்புகள் இன்றைக்கி ஏற்படும். அதாவது விட்டு போன தொடர்புகள், உங்களை விட்டு பிரிந்து சென்று அவங்களாம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷாமூர்த்தி வழிபாடு இன்றைக்கி பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வரவு நிறைந்த ஒரு நாள், மகிழ்ச்சி இன்றைக்கி கிடைக்கும். அதே சமயத்தில் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போங்க. தொழிலில் வேலை மாற்றம் கிடைத்தா ஏற்றுக்கொண்டு அங்கே போயிடுங்க. இப்போ வெளியூரில் வேலை கிடைக்கிதுன்னா போயிடுங்க. அதே மாதிரி வீடு மனை விற்பனையில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள், தன வரவு நிறைந்த நாள், லாபங்களும் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரி தடை இதெல்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காக நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக அருமையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன ஒரு இடையூறு இன்றைக்கி தொழில் ரீதியாக ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. அதனால் பயப்பட வேண்டாம். மற்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். கலைத்துறை, எழுத்துத்துறை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி அரசியல், அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். நுட்பமான விஷயத்தை கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும். முயற்சி செய்யுங்க. 3ல் சூரியன், 3ல் செவ்வாய்,
முயற்சி செஞ்சிங்கன்னா நடக்காதது எதுவும் இல்லை. வெளியூரில் எதனா வேலை கிடைக்கிதுன்னா போயிடுங்க. ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் வெளியூரில் வேலை நிச்சயமாக கிடைக்கும். 9ல் குரு இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்க, கவலைப்பட வேண்டாம். ஆனால் சாப்பாடு மட்டும் நேரத்துக்கு சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. மற்றபடி இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை வைங்க. இன்றைய தினம் அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்கார நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்கார அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சாமூர்த்தி வழிபாடு இன்றைக்கி செஞ்சுட்டு போங்க, மிக அருமையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. அதே சமயத்தில் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். தந்தையினுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேளுங்க. தள்ளி போன சில காரியங்கள், அரசு சார்ந்த காரியங்கள் இன்றைக்கி சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் சேமிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தையில் நிதானத்தை காட்டுங்க. இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசுவாங்க, படபடன்னு பேசுவாங்க. அந்த மாதிரி பேசாதீங்க, நிதானமாக பேசுங்க. சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இறை சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். பிள்ளைகளால் செலவினங்கள் கூட அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வாயு தொல்லை, அதே மாதிரி இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக பார்த்துருங்க, சரிங்களா? மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு கீர்த்தி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஆலோசனையெல்லாம் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். கேட்டை நட்சத்திர சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுடைய ஆஞ்சநேயர் வழிபாடு. குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வீட்லேயே செய்யலாம், கோயிலில் போய் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. மனதார நினைத்து 2 நெய் தீபம் ஏற்றிட்டு போனாலே போதும். போகிற வழியில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். தன வரவு நல்லா இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தொழிலில் விருத்தி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். ஒரே ஒரு இது என்னென்னா, சுய சிந்தனை இருக்கணும். அதே மாதிரி தந்தையால் உங்களுக்கு செலவினங்கள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலையும் ஒரு அமைதி நிலவும். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தையும் சேர்த்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி இடமாற்றம் உங்களுக்கு இப்போ சில பேர் வீடு மாற்றம் பண்ணணும். அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலில் மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடம் மாற்றம் உங்கள் முயற்சிக்கு கைகூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உத்தியோகத்தில் வேகம் அதிகரிக்கும். சமூக பணிகளில் மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும். இன்றைய நாள் உங்களுக்கு தன வரவு சேமிப்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற நாளாகும். தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பூராடும் நட்சத்திரக்கார முயற்சிகள்லாம் கைகூடும். உத்ராடும் நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை இன்னைக்கு உயரும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நவக்கிரகத்தில் உள்ள குருவை இன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே,
மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். ஆனால் இன்றைக்கி செலவுகளும் கூட, விரயங்கள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி குடும்பத்தில் நல்ல ஒரு கலகலப்பான சூழல்லாம் உருவாகும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க, அதுக்கு தான் விரயமாகும். எதிர்பார்த்து சில உதவிகளும் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து செயல்படுவீர்கள். அதே மாதிரி தந்தையிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்குங்க. பூர்வீக சொத்து இருந்தால் அது சில பிரச்சனைகள், அதாவது சகோதரர்களால் ஏற்படும், சகோதரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வேலை செய்கிற இடத்துல புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைய நாள் விரயங்களும் இருக்கும், வரவும் இருக்கும். பொறுமையோடு எதையும் செய்யுங்கள். அதிசய மேதிசை அதிசயன் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறமும் வெண்மை நிறமும் 2ம் கலந்து இன்றைக்கி பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திர உதவிகரம் சாதகமாக அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அரசு வழியில் சாதகமான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். தந்தையால் அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ எக்ஸாம் எழுதுவாங்க, அவர்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு தன்மை. ஆதாயகரமான முயற்சிகள் அத்தனையும் நிறைவேறும். கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் அலட்சியமின்றி செயல்பாடு இருக்க வேண்டாம். அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனத்தை வைங்க, சிறப்பாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். குழப்பங்கள் மனதில் தோன்றி மறையும். ஏன்னா சந்திரனோட ராகு இருக்கிறதுனால, சதய நட்சத்திரம் வேறு ஓடுறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. சதய நட்சத்திரக்காரர்கள்லாம் இன்றைக்கி மனோதிடத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஆதாயகரமாக இருக்கும், ஆனால் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் அதில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். சந்திரனோட ராகு சேர்ந்தாலே அப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சதய நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொருட்கள் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். விலையுயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் இருக்குன்னா அதில் கவனத்தை வைங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியதுன்னு சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு இன்றைக்கி செஞ்சு, இல்லைன்னா மகான்களின் வழிபாடு. இப்போ சாய்பாபா அந்த மாதிரி ராகவேந்திரா அப்படி இருக்கும்போது அதை வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைக்கி விரயங்கள் அதிகரிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவசரமான முடிவு எடுக்கிறதுல தவிர்த்துருங்க. இன்றைக்கி பிள்ளைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள். எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் இன்றைக்கி அப்பப்போ ஏற்பட்டு விலகும். வியாபாரம் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. சக ஊழியர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் நன்றாக இருக்கும். எந்த விஷயத்திலும் கவனத்தோடு இருங்க. 7 நாடு சனி, 12ல் சந்திரன், கண்டிப்பாக விரயங்கள் அதிகரிக்கும். அதனால் கவனத்தோடு இருப்பது சிறப்பை தரும். இன்றைய நாள் அதிசய வடக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுப்பறிந்து செயல்பாடு இருக்கட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆலோசனை, அதாவது பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர் பண விஷயத்தில் இன்றைய தினம் கவனமாக இருந்தால் நன்மை நடக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடும் அதே மாதிரி தக்ஷாமூர்த்தி வழிபாடும் இணைந்து செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.